கொஞ்சம் எல்லா இடத்தையும் போட்டோலாம் எடுக்கிறோம்ல, அதனால காஸ்டியூம் சேஞ்ச். இது நல்லா இருக்கா? இதுவும் சூப்பரா இருக்கு சங்கீதா. நீங்க பாருங்க, ஜஷிதா செலக்ட் பண்ணி அவரே மாட்டினாரு. ஒரு மாதிரி கலர் வித்தியாசமா இருக்கு. சமைக்கிறது நான் ஜஷிதா ஷாப்பிங் பண்ணிட்டியா? இது போடுங்க. ஆக்ஷன். சாக்லேட் தான் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய கடையில சாக்லேட் இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவகாடோ மரம் சரியான காய் காய்ச்சிருக்கு. அவகாடோ இங்க பாருங்க, சரியான காய் காய்ச்சிருக்கு. அவகாடோ அவகாடோ தான்டா, இன்னும் பார்த்தா தெரியல. எங்க வீட்ல இருக்குதே இந்த மரம். உங்க வீட்ல இருக்குதா? எங்க வீட்டுக்கு உள்ள வரும்போதே இந்த மரம். அப்படியா? ஆனா இன்னும் காய்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவகாடோ மரம் பாக்குறோம் நாங்க. மலை ஏறிக்கிட்டு இருக்கோம், கொடைக்கானல் மலை. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி ஏறிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, எல்லாம் ஒரே வைப்பா இல்ல. நிறைய பழ மரம், அதுக்கப்புறம் அவகாடோ மரம். ஆமா, காயில்ல சவுச்சவு தோட்டம். ஆமா, அவரைக்காய். ஆமா, மைக் வச்சு பேசுறாங்க. கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வெள்ளி நீர்வீழ்ச்சி. நம்ம கொடைக்கானல் மேல வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற வேன் மாற போறோம் நாங்க. ஏன்னா இங்க பெரிய வேன்லாம் வந்து அலோட் கிடையாது. இங்க இருக்க வேன் வந்து கூட்டு போய் சுத்தி காட்டிட்டு வருவாங்க. அப்படி நம்ம சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதான். ஓகே, ஓகேவா? ஓகே டன். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்க்கு வந்துட்டோம். என்னன்னா கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட். ஆமா, சூசைட் பாயிண்ட்னு இருந்தது முன்னாடி, நேம் இப்பதான் மாத்திட்டாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு நம்ம போய் பார்க்கற. கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கல, ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு தான் போறோம். ஓகேவா? ஒண்ணு இருக்காது உள்ள போனா. ஒண்ணு இருக்காதா? இப்படி சொல்லக்கூடாது. சூசைட் பாயிண்ட்னா மேல இருந்து குச்சி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பயங்கரமான பள்ளமா இருக்கும் போல இருக்கு. இதுதான் சூசைட் பாயிண்ட். ஐயோ, இதுல விழுந்தா அவ்வளவுதான் போல, கிலோமீட்டர் கணக்குல இருக்கும் போல இது. சரியான பள்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இதுதான் வியூ செம்மையா இருக்குது. பள்ளத்தாக்க பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த தெரு ஃபுல்லாவே ஷாப்பிங் பண்றதுதான். ஷாப்பிங் பண்ற கடை இருக்குல, நம்ம கண்ணாடி வாங்குவோமா? கூலிங் கிளாஸ் போட்டோ ஷூட்டுக்கா? ஆமா, சரி. ரெண்டு கடை பார்த்தேன் போகும்போது. சரி, இப்படி இறங்கி போகும்போது வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன். இங்கன்னா கிரில் கேட்டு போட்டு வச்சுட்டாங்க. போட்டோவே எடுக்க முடியாதுல்ல. போட்டோலாம் எடுக்க முடியாது, நின்று பாத்துக்கலாம் பள்ளத்தாக்க. அந்த இடத்துல போய் நம்ம போட்டோ எடுக்கலாம். நான் கூட பயங்கரமா இடம் இருக்குன்னு பார்த்தேன். இடம் கொஞ்சமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். கண்ணாடி வாங்க போறேன் சரிங்களா? இதை விற்கிறாங்களா? இங்க வாங்குறியா வெளிச்சத்தில் வாங்கி? சரிப்பா. நல்லா இது பிரதாப் கேளு. 100 ரூபாய் எது எடுத்தாலும் 100 ரூபாய் மேபி. நீங்க பாருங்க, ஜஷிதா செலக்ட் பண்ணி அவரே மாட்டினாரு. இது நல்லா இருக்கா? இதுவும் சூப்பரா இருக்கு சங்கீதா. ரவுண்டு இது ஸ்கொயரா? ஸ்கொயர் மாதிரி. இது நல்லா இல்ல உனக்கு? ஆனா நல்லா இருக்கு, ஜென்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுக்கிறேன். இது ஓகேவாப்பா? ஓகே தான். இது ஓகேவா? பிரதாப் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஷாப்பிங் பண்ணிட்டியா? இது போடுங்க. அது பெருசா இருக்குல்ல, இது ஸ்வாகியா இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் மாதிரி இருக்கும் ஒரு படத்துல போடுங்க. இதான் பக்கா பில்லர் ராக் அப்படின்றாங்க. ஜெர்சிதா ஒரு ஸ்ப்ரிங்கை வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. யானைலாம் இருக்கு ஜெர்சிதா. யானை இருக்குது உள்ள. உள்ள போய் யானை இருக்கு பாரு. யானை இருக்குது. யானை 3 யானை இருக்குது, 4 யானை குட்டி இருக்குது. சூப்பரா இருக்குது இந்த பிளேஸ். இந்த பாயிண்ட் பேர் என்ன பிரதாப்ப? பில்லர் ராக். அந்த பில்லர் ராக் தான் பார்க்க போறோம். வா சங்கீதா.
எதுனாலும் சரி அவனுக்கு என்ன கண்ணாடி போட்டு ஜெயிச்சா போட்டோ எடுக்கலாமா அப்பா? நாங்க போயிட்டு அந்த பாம்பு பார்த்தோம். யானெல்லாம் பார்க்கல ஜெயிச்சா நீ? இந்த பாரு அழகா இருக்குல்ல இந்த சொட்டர் ஷால் மாதிரி தான் அழகா போட்டா நல்லா இருக்கும். உலோருது நிறையா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்க்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாட்டுக்கு நெக்ஸ்ட் காஸ்டியூமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. கொடைக்கானல்ல நாங்க வாங்கிட்டோம். ஜெர்சில சூப்பரா இருக்கு. ஜெயிச்சா அப்பாட்ட காட்டு வா. வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. தேங்க்யூ. குணா கேவ் பார்க்க போறோம். சரி நிறைய ட்ரெஸ் எடுத்தோம், எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் எல்லா இடத்தையும் போட்டோலாம் எடுக்கிறோம்ல, அதனால காஸ்டியூம் சேஞ்ச். சும்மா இது சொட்டர் தான் அப்படியே கழுத்துல போட்டு அப்படியே நல்லா இருக்குல்ல. ஜஷிதாக்கு தான் அழகா இருக்குது உன்னை விட. எனக்கு நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, உன்னை விட நல்லா இருக்கு அவருக்கு. போலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், குணா கேவ் பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். சரியான கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்குல்ல, நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜஷிதா விளையாடிக்கிட்டே வராரு. சிக்காயிடும் ஜஷிதா ரெண்டுத்தையும் ஒண்ணா பிடிச்சா. இப்ப குணா கேவ் தான் பார்க்க போறோம். செம கிரவுட். நான் கூட இன்னைக்கு கூட்டமே இல்லைன்னு நினைச்சோம். ஆமா செம கூட்டம், நல்ல கூட்டம். இங்க பாருங்க, இதுல தான் போறோம். நான் குணா கேவ் மேலே தான் ஏறி போகணும் தங்க. ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்து முன்னாடி நின்னுங்க. இவள தூக்க முடியல. கூட அவளை இறக்கி விடு. நடக்க மாட்டேன், கால் வலிக்குது. கால் வலிக்குது பாத்தியா இல்லையா அவருக்கு? கூட்டமா இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் வந்து குணா கேவ். ஆமா நிறைய வீடியோஸ் வந்துரும் பாரு ரீல்ஸ்ல. மேலே ஏறணும் நம்ம. இப்ப ஜெசிதா கண்டுபிடிச்சிட்டியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்கு. இந்த இடத்த பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம். என்ன ஜெசிதா என்ன சொல்ற? மஞ்சுமால் பாய்ஸ்ல வந்து காட்டுவாங்கல, அது உள்ள போயிடுவாங்க. மேலே ஏறணும் சங்கா. கீழையா? உள்ள இருக்க விட மாட்டேன். ஓ இது உள்ள இறங்கணுமா? எல்லாரும் கம்பி கிட்ட நின்னு சுபாஷ் கத்துவாங்க. அதே மாதிரி போய் கத்து சங்கீதாவா. அந்த கம்பி அதுக்கு மேல எங்க வினோதன் கத்துற. நான் உள்ள போலையா? வா இது மேல போய் பார்க்கலாம். இப்படி ஏறணும் சங்கீதா, அதுல ஏற கூடாது. ரிட்டர்ன் அத போறாங்க. ஜெசிதா வா. வா ஜெசிதா இப்படி வா. ஆமா ஜெசிதா தான் Dress சூப்பரா இருக்கு. ஆமா அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. பள்ளமா இருக்குது. உள்ள போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆழம் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தாண்டி புனிதமானது அந்த டைலாக் சொல்றாங்க. நீ கத்திட்டு இருக்க. கோரஸ் போற பேபி. ஏதோ கும்பல்ல கோரஸ் போட வேண்டியதா. ஆமா உணர்ந்து கொள்ள இது மனித. சரி சொல்லுவாங்க, மறுபடியும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து குணா கேவ். இங்க பாருங்க சரியான பள்ளம். பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாட்டு போட்டுக்கலாம். ஏய் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. எக்கோலாம் சேர்த்து போடுறாங்க. எக்கோ அதுக்கு மேல பாட்டு தெரியல, தெரியாம பாட்டு சொக்குது. பாட்டு தெரியல.
கரண்டியில கையாலே சாப்பிட்ற கீழே கொட்டுண்டி பொரிய கரண்டியில சாப்பிட்ற நான் சங்கடா 2:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசி எடுத்துச்சு. லஞ்ச் எப்போ சாப்பிடுன்னு தெரியல, அதனால ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அடுத்த மாதிரி போறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலாம். சரி. மாங்காய் சூப்பரா இல்ல, காரப்பொரி மாங்காய். இது தரும் பொரி வாங்குறாரு, எல்லாத்துக்கும் வாங்கி கொஞ்சமா கேட்டு வாங்கி வந்தேன். சரி, எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு 2 ஸ்பாட் பார்த்தப்போ ஆர்வமா இருந்தது. சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஜாலியா இருக்குன்னு. அடுத்து வர வந்து பாத்தீங்கன்னா டயர்டா இருக்குது. ஆமா, லஞ்ச் வேற இன்னும் சாப்பிடலையா? ஆமா, போர் அடிக்குது, வேலையில உட்காந்துலாம் போலன்னு தோணுதுப்பா. இப்ப கடைசியா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. சவுக்கா மரம் தான். என்ன செய்யுங்க? ஷாப்பிங் போகும்போது வாங்கிக்கலாம் சாக்லேட்லாம். ஓகே, சாக்லேட் வேணுமா? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பைன் ஃபாரஸ்ட். வெளிய இருந்து பார்க்க போட்டோ ஷூட் எடுக்க கரெக்டா இருக்கு. ஆமா, போட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். நல்லா குளு குளுன்னு ஜில் ஜில்னு இருக்குது. செம ஜில்லுன்னு இருக்கு. ஆமா, அது இருக்கும் போல 150 அடிக்கு. ஃபோட்டோ தான் எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்க தயாராக வராங்க. ஜஷிதாவும் சங்கீதாவும் பின்னாடி பொறுமையாக வந்துருக்குறாங்க. சங்கீதா வா உட்காரலாம். ஜஷிதா ஃபோட்டோ எடுக்க தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எங்க வந்துறோம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிளேஸ் பைன் ஃபாரஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சைட்லாம் சுற்றி பார்த்துட்டு லஞ்ச் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஷாப்பிங் பண்ணலான்னு பிளான் பண்ணி கொடைக்கானல் வந்து ஷாப்பிங் பண்ணுறது இல்லையா? ஓகே ஓகே, அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, கிளம்பலாம். 9 மணி ஆயிட்டு. இப்போ டைம் என்ன ஆகுது? 5:15 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நாங்க லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். நாங்க கொடைக்கானல்ல ஷாப்பிங் பண்ண போறோம். ஷாப்பிங் பண்றதுக்கான இடம் தான் இப்போ நம்ம போறோம். லேக் இருக்கு இல்லையா, சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு ஷாப்பிங் போலாம். இது மாதிரி சொட்டர் எல்லாம் ஏதாவது இருந்தா இன்னொரு சொட்டர் வாங்கலாம் உனக்கு. இங்க கொஞ்சம் விலை மலிவா இருக்கும் இல்லையா, அதனால பாரு பேபி. என்னது? பூண்டெல்லாம் குடிக்கிறாங்க. பூண்டு, ஆப்பிள் எல்லாம் குட்டி குட்டியா, பூண்டு, வாழைப்பழம் என்னமா இருக்குது. அவகாடோ பாரு, ஸ்பெஷலா வச்சிருக்காங்க பாரு, பெருசு பெருசா. இங்க பாரு, குட்டி ஆரஞ்சு. ஷாப்பிங் போறோம் ஃப்ரெண்ட்ஸ், லேக்கை சுத்தி. இதுதான் பேரிஜாம் லேக்கு, கொடைக்கானல். நாங்கள் எல்லாம் லேட்டாக வந்ததுனால இங்கே போட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. மணி 6 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷாப்பிங்காக வந்திருக்கோம். சுற்றி சுற்றி ஷாப்பிங் போகிறோம். சங்கீதா, இதான் லேக்கு, போட்டிங் போகிறது. என்னவா? இதெல்லாம் போட்டிங்லாம் போவாங்களா? ஆமாம், இப்போ இல்லையே. இதான் பேரிஜாம் லேக்கு ஏதோ சொன்னாங்க, அது மாதிரி தான். அவ்வளோதான், சின்னதுதான், நீட்டாக இருக்கும். சாக்லேட்லாம் ஏதாவது வாங்கிட்டு போகலாம். ஆமாம், வேற என்ன வாங்குறதுன்னே தெரியல. எல்லாம் போகிறாங்க பாரு, முன்னாடி போகலாம் வாங்க. நம்ம கேங் போகிறாங்களா? அது போகிறாங்க வா. போகலாம். ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம், ஆனால் வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியல, அதனால ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் இங்கே ஏதாச்சும் இருந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. 950 ரூபாய். 950 ரூபாயா? நம்ம எங்கள் அம்மாவுக்கு வாங்கணுமே, எவ்வளோக்கு வாங்கணும்? நம்ம இதில் வாங்கணுமே. அதுவே கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்தது. விலை அதிகமாக இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக. இதுக்கு தொப்பி இல்லையா? கொல்லாப்பழி ஜிப் டைப்ல இருக்குமா? இது ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே விலையும் செய்யுதா கேரட்லாம், அதனால தான் இங்கேயே அப்படியே கற்ற கட்டி விற்கிறேன். பூண்டு பாரு, அதான் மலை பூண்டு, அங்கே இதோட வச்சு. எவ்வளோமா கட்டு? பூண்டு 450 ரூபாயும் செய்யுதா, கத்த பூண்டு அதில் வச்சுக்கிறாங்க. ஆமாம், 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்குமா நான் தெரியல, ஆனால் ஒரு மாதிரி கலர் வித்தியாசமா இருக்கு. சமைக்கிறது அது சமைக்கிற நார்மலாக எல்லாரும் சமைக்கிறது கலரை வெள்ளையா இல்லாத வேற கலர் இருக்கு. புகை போடுறதா? புகை போட்டு காய வைக்கிறதா? வாங்கிக்கிறியா எப்படி? 260. சூப்பராக இருக்குது சேலக்காய். அந்த ஸ்பைசி சொல்லிட்டாங்க. பட்டையா? ஸ்பைசஸ் வாங்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா.
கொடைக்கானல் ஷாப்பிங் அதானே? கொடைக்கானல்ல வேற எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. சாக்லேட் வாங்கிட்டு ஏதாவது ஸ்பைசஸ் மட்டும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். வேற எதுவும் Okay. தேவைப்படல, அதனால வாங்கல. இந்த ஆப்பிள் வாங்கினேன், அதுல 2 சாப்பிட்டேன். அது மட்டும் வாங்கிக்கோ. ஸ்பைசஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல். பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே விலை அதிகமா இருக்கு பாரு. எனக்கு ஒரு கீழே சரிதா போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஷாப்பிங் முடிச்சாச்சு. சாக்லேட் பிரதாப் என்னம்மா சாக்லேட் நல்லா இருக்குதாம்மா? அவர் உடனே சாம்பிள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உடுக்கலன்னா விட மாட்டாளே, டார்ச்சர் பண்றாளே. வா ஜெஸ்டா வா. இடம் ஆனால் இங்கே ஃப்ரீயாக சூப்பராக இருக்குல்ல? ஆனா இங்க என்ன ஷாப்பிங் பண்றதுனே தெரியல. ஸ்வெட்டர்லாம் போய் கேட்டேன், 400 ரூபாய் 300 ரூபான்றாங்க. போய் கேட்டேன், எல்லாமே விலை அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பேசுவோமா? அவ்வளவுதான், ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. ட்ரிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. மண்டே எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் வண்டி ஏற்றுன்னு வராரு. ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் போயிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க ஃப்ரைடே நைட்டு போனோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் எல்லாமே சேர்த்து மண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயாச்சு. நான் கொடைக்கானல்ல இருந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சுதான் போனேன். பட் அங்க ஷாப்பிங் பண்ற மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. சாக்லேட் தான் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய கடையில சாக்லேட் இருந்தது. வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய. ஒரு டப்பால போட்டு ஃபுல்லா அடுக்கி வச்சாச்சு. ஏன்னா நான் ப்ரௌனி எல்லாம் பண்றேன் இல்லையா, ப்ரௌனி பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து அங்கேயே ஷாப்பிங் பண்ணதான் வீடியோலயே பாத்திருப்பீங்க. பேபிக்கு ஜெஷிதாக்கு ஒரு கண்ணாடி, எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கினேன். ஆளுக்கு ஒரு கண்ணாடி. அப்புறம் இந்த பொம்மை ஜெஷிதா விளையாடுறதுக்காக. ஒரே ஒரு இந்த ஸ்வெட்டர் மாதிரி, ஸ்வெட்டர் கிடையாது, ஸ்டைலா போட்டுக்கிற மேல டாப் மாதிரி ஸ்வெட்டர் தான். ஷால் செஞ்சாங்க. ஷால் மாதிரி வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வாங்கி அங்கேயே போட்டிருந்தேன். என்னையோட ஜஷிதாக்கு தான் இது சூப்பரா இருந்தது. ஃபாரின் ரிட்டர்ன் கேர்ள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்தா சூப்பரா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஷாப்பிங் பண்ணதே. நிறைய பேர் வந்து எங்க தங்கி இருந்தீங்க என்ன இதுன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னது? சாண்டல்வுட் ரெசார்ட். சாண்டல்வுட் ரெசார்ட். அதான் சாண்டல்வுட் ஹோம் ஸ்டேவே ரெசார்ட் ஏதோ. அது வந்து பாத்தீங்கன்னா 26,000 மொத்தமா ஆச்சு. நாங்க எல்லாம் கேங்கா போயிருந்தோம் இல்லையா, ஷேர் பண்ணி மொத்த ரெசார்ட்டுமே இது பண்ணியாச்சு. ஒரு நாள் தான் நாங்க போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் எழுச்சி கிளம்பி வந்துட்டோம். ஒரே நாள் தான், ஒரு நைட்டு. ஆமா ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கொடைக்கானல் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வேற எங்கேயாச்சும் வந்து போகணும். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.